இப்போ ஒரு சிலர் வந்து மத்தவங்களோட வெற்றிய பார்த்துட்டு, நம்ம மட்டும் ஏன் இப்படியே இருக்கோம்? அந்த மாரிலாம் நெனைக்கிறாங்களே! அவங்களோட மனநிலைய எப்படி மாத்துறது? தன்னை பத்தி அதிகமா யோசிக்காம இருக்கிறவங்க, தன்னுடைய திறமை என்னன்றது தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான்னு யோசிப்பாங்க. ஸோ நமக்கு எண்ணத்துல இந்த மாதிரி இருக்குன்னாலே, அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த திறமைகள எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத யோசிச்சாங்கன்னா, அது மூலமா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. நெறைய வெற்றிகள அவங்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்றதே இருக்காது. ஏன்னா இவங்களோட வெற்றிகள கொண்டாடுறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது. அதே மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவங்களோட வெற்றியவும் அவங்க கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஸோ தன்னை பத்தின அ அந்த செல்ஃப் எவாலுவேஷன்றது கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஒரு சிலர் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைய வந்து அவங்க கடந்து வந்திருக்காங்க. அவங்களோட மனநிலைய நம்ம எப்படி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும்? இப்ப தோல்விகள மட்டுமே சந்திச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, தொடர் தோல்விகள் வந்து தவறு கிடையாது. எதனால அந்த அ தோல்வி வந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுல என்ன மாத்தணும், எத வந்து மாத்தணும் அப்படின்றதன்னு பார்த்து, இன்கேஸ் இப்போ அவங்களோட அப்ரோச்சே அவங்க மாத்த வேண்டியதா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எதனால அவங்க அனலைஸ் பண்றாங்களோ, அதுல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் கொண்டு வர்றப்போ, அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். இப்ப அதாவது இந்த இதுக்கு வந்து நீங்க வந்து மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி விடாமுயற்சி அப்படின்றது வந்து தொடர்ந்து அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான். ஒரு விஷயத்த வந்து நம்ம அடையிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான் விடாமுயற்சி அப்படின்றது. அந்த விடாமுயற்சிக்காக ஒருத்தர் வந்து தன்னை தானே அழுத்தி கொள்றாங்க பார்த்தீங்களா? இத கண்டிப்பா வந்து நான் அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு. அவங்களோட இத வந்து நம்ம எப்படி அவங்களோட மனநிலைய வந்து நம்ம எப்படி மாத்துறது? அது சரியா முதல்ல? அவங்கள அவங்களே வந்து வருத்திட்டு அதுல வந்து அந்த இதுல வந்து முயற்சி செய்றது வந்து சரியா? வருத்திக் கொண்டு நம்ம விடாமுயற்சியோட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான அளவு ஓய்வு, நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம செஞ்சுக்கிட்டு, அது மூலமா நம்ம ஒரு சின்ன பிரேக், அவங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்ட் நம்ம எடுத்துட்டு பண்றது வந்து நல்லது. நம்ம அழுத்திக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்லா பாட்டு பாடுனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிப்பாங்க அப்படின்னா, அவங்களோட வேலை பளுக்கு நடுவுல அதுக்கான டைம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செய்றது மூலமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது.